எண்ணம் போல் வாழ்க்கை அந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட அப்போது அந்த நேரத்தில் நம்ம மனசில் நம்ம எந்த எண்ணங்களை கொண்டு வரோமோ அதுக்குண்டான சக்திகள், அதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு அன்னைக்கு உள்ள அமையும் அப்படிங்கிறது. பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். காலை நல்வார்த்தைகள் தியானம், மார்னிங் அஃபர்மேஷன் மெடிடேஷன் அப்படிங்கிற இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அந்த சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வித்தியாசமான தியானம். இந்த தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் திரு ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்கள் இப்போ நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. நண்பர்களே, இந்த தியானத்தோட வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்பெறுங்கள். இந்த அருமையான ஒரு தியானத்தை, காலை நல்வார்த்தைகள் தியானம் அப்படிங்கிற மார்னிங் அஃபர்மேஷன் தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஜானிக்கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற தியானம் காலை நல்வார்த்தைகள் தியானம், மார்னிங் அஃபர்மேஷன் மெடிடேஷன். வணக்கம், வாழ்கிறமுடன். என் பேர் ஜானிக்கண்ணன். டாக்டர் லஜபதிராய் மெஹ்ராவி நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக கோயம்புத்தூர் பகுதியில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்சசக்தின்னு சொல்லக்கூடிய வாழை குழிகள், மண் குழிகள், கழிவு நீக்க பயிற்சி, யோக பயிற்சி அடங்கிய 2 நாள் வகுப்பு மற்றும் மௌன வகுப்பாக யோகா உபாசனா 3 நாள் மௌன வகுப்பு, யோகா, கழிவு நீக்க பயிற்சி எல்லாம் சேர்ந்து 3 நாள் வகுப்பாக நடக்குது. மற்றும் கண்ணாடி கழட்டும் பயிற்சியாக நயனம் பயிற்சி 3 நாள்கள் எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷனாக இருக்கும். மற்றும் ஆல்ஃபா ஆரான்னு சொல்லக்கூடிய கைடட் மெடிடேஷன் மற்றும் ஹீலிங் இதெல்லாமே சேர்ந்த 2 நாள் வகுப்பாக ஆல்ஃபா ஆரா பயிற்சிகள் நம்ம நேரடி பயிற்சி 4 வகுப்புமே நேரடியாக நம்ம மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம். மற்றும் ஆன்லைன் வகுப்பாக ஆரா ஹீலிங் 5 நாள் பயிற்சி நம்ம மக்களுக்காக செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு தியான பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எப்போ வேணால் செய்யலாம். இருந்தாலும் காலையில் எழுந்தோடனே நம்ம இந்த பயிற்சி செய்யும் போது அதோட சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா நமக்கு மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், மனசு ரொம்ப லேசாக இருக்கும், எண்ணங்கள் குறைவாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி. அப்போது அந்த நேரத்தில் நம்ம மனசில் நம்ம எந்த எண்ணங்களை கொண்டு வரோமோ அதுக்குண்டான சக்திகள், அதுக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு அன்னைக்குள்ள அமையும் அப்படிங்கிறது. அதனால் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு யோகா பயிற்சி, இல்லை ஜிம்முக்கு போகிறது, ஒரு வாக்கிங் போகிறது, இல்லை ஒரு பூஜை பண்ணுறது, பெரும்பான்மையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து கழிவு நீக்கம் முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி செய்யும் போது அன்றைக்கி நாள் ஃபுல்லுமே நமக்கு ரொம்ப அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது. அந்த ஒரு விதமாக காலையில் நல்ல வார்த்தைகள் நம்ம சொல்லி ஆரம்பிக்கும் போது, நல்ல வார்த்தைகள் சொல்கிறோம், அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியது, நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கக்கூடியது, இதெல்லாம் செய்யும் போது என்ன பார்த்திங்கன்னா, அந்த நாள் முழுவதுமே நமக்கு மனசு அமைதியாகவும், சந்தோஷமாகவும், நிம்மதியாகவும், நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்க ஆரம்பிக்கும். அதுக்குண்டான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இந்த தியானத்தை நம்ம செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தியானம்தான். என்ன செய்ய போகிறோம்னா, கண்ணை மூடி நம்ம நல்ல நல்ல வார்த்தைகளாக நம்ம சொல்லுவோம். சில விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இதை நம்ம கூடவே சேர்ந்து முடிஞ்சால் வாய் விட்டு நீங்கள் வெளியே சொல்லலாம். இல்லை அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளேயும் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இதை நான் செய்ய போகிறோம். பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நல்ல வார்த்தையாக நம்ம சொல்ல போகிறோம். இதை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இந்த பயிற்சி செய்யலாம். பயிற்சிக்கு போகலாம். கால்கள் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி கால் தவங்க போட்டு உட்காந்துருந்தோன்னா கீழே ஒரு விரிப்பு விரித்து தரையில் படாமல் நம்ம உட்காந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைனல் கார்டு நேராக வச்சிட்டோம்னா அதுக்கு தனியான ஒரு சக்தி ஓட்டங்கள் மேலே கீழே போயிட்டு வரும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஒரு தண்டை முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சு
இந்த மாதிரி லைட்டாக முன்னாடி பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உடம்புக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலை அமையுதோ, உடம்போட வெயிட்டே இல்லாத மாதிரி ஃப்ரீயாக இருக்குதோ, அந்த இடத்துல கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உடம்ப ஒரு நேர்கோட்டில் நம்ம வச்சுக்கலாம். கைகளில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ணுறோம், என்னென்ன வேணுமோ நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு எனர்ஜி ரிசீவிங்க்கான ஒரு கைகள் நம்ம வச்சுக்கலாம். கைனா இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து கைகளை விரித்து சக்தியை வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில், ஒரு உணர்வில் நம்ம உள்ளங்கை வந்து தொடை மேலே வந்து 2 உள்ளங்கை விரித்து தொடை மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போ பயிற்சிக்கு போகலாங்களா? கண்களை மூடிக்கலாம். நான் சொல்கிறத அப்படியே வாய் விட்டு சொல்லலாம். இல்லை முடியாதவங்க மனசுக்குள்ளேயே நீங்கள் அப்படி சொல்லிகிட்டே வரலாம். நல்ல வார்த்தைகள் சொல்ல போகிறோம். நன்றி உணர்வை நம்ம வந்து வெளிப்படுத்த போகிறோம். அவ்வளோதான். கண்கள் மூடிக்கலாம். இனிமையான இந்த காலை பொழுதுக்கு நன்றி. உதிக்கும் சூரியனுக்கு நன்றி. சூரியனிலிருந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றலுக்கு நன்றி. நம்மை சுற்றி இருக்கும் காற்று மண்டலத்துக்கு நன்றி. அந்த காற்று நமக்குள்ளே மூச்சுக்காத்தாக உள்ளே வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அந்த மூச்சுக்காத்துக்கு நன்றி. உடல் முழுவதும் மூச்சுக்காத்தானது உடலுக்கு ஒரு பிராணசக்தியை கொடுக்கிறது. அந்த பிராணசக்திக்கு நன்றி. நம்மை சுற்றி இருக்கும் நீர்நிலைகளுக்கு நன்றி. நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் சக்தி இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீர் சக்திக்கு நன்றி. தாவரங்கள், செடிகொடிகள் வளர காரணமான மண் சக்திக்கு நன்றி. இந்த பூமி பந்துக்கு நன்றி. நம் உடலில் எலும்புகளாக, தசைகளாக, நரம்புகளாக, உடல் உறுப்புகளாக பரவியிருக்கும் மண் சக்திக்கு நன்றி. எல்லை இல்லாமல் பறந்திருக்கும் ஆகாய சக்திக்கு நன்றி. நம் உடல் முழுவதும் பரவியிருக்கும் ஆகாய சக்திக்கு நன்றி. நவ துவாரங்களுக்கு நன்றி.
ஒவ்வொரு எலும்பு இணைப்புகளுக்கும் நன்றி. பஞ்சபூதங்கள் அனைத்திற்கும் நன்றி. நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி. நமது தாத்தா பாட்டிக்கு நன்றி. நமது மூதாதையருக்கு நன்றி. நமது உற்றார் உறவினர்களுக்கு நன்றி. நம் குருமார்களுக்கு நன்றி. நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். என்னை சுற்றி அன்பு நிறைந்திருக்கிறது. என்னை சுற்றி கருணை நிறைந்திருக்கிறது. என்னை சுற்றி பக்தி நிறைந்திருக்கிறது. எனக்குள்ளேயும் அன்பு நிறைந்திருக்கிறது. எனக்குள்ளே கருணை நிறைந்திருக்கிறது. எனக்குள்ளே பக்தி நிறைந்திருக்கிறது. நான் நினைத்த காரியம் எப்பொழுதும் வெற்றியில் முடிகிறது. எனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் என்னால் எளிமையாக வாங்க முடிகிறது. பொருளாதார வளம் எப்பொழுதும் என்னிடம் மிகுதியாக இருக்கிறது. சேமிப்பு என்னிடம் எப்பொழுதும் மிகுதியாக இருக்கிறது. எல்லோரும் என்னிடம் அன்பாகவே இருக்கிறார்கள். நான் எல்லோரிடமும் அன்பாகவே இருக்கிறேன். இறை அருள் எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. நான் திறமைசாலி. நான் பலசாலி. நான் புத்திசாலி. நான் அழகாக இருக்கிறேன். அனைவருக்கும் என்னை பிடித்திருக்கிறது.
அனைவரும் எனக்கு உதவி செய்கிறார்கள். இப்படி உங்களுக்கு வேறு என்ன தேவை இருக்கிறதோ அது கிடைத்தது போல் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். கண்கள் முடிகள் இருக்கட்டும். தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். கைகளை உரசி கண்ணு மேலே வச்சு அரடி கண்ணுக்கு முன்னாடி உள்ளங்கை கொண்டு வந்து உள்ளங்கையை ஒத்து பார்த்து தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி. எனக்கு தெரிஞ்ச சில நல்வாழ்த்தைகள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நீங்களே புதுசாக ஒரு கிரியேஷன் நீங்கள் பண்ணலாம். ஒரு பேப்பர் பேனா எடுத்து உங்களுக்கு நல்லா வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் வரிசையாக ஒன்றா நீங்கள் எழுதிக்கலாம். நான் சொன்னது விடுபட்ட எத்தனையோ வார்த்தைகள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். வாழ்க்கையில் அடையணும்னு இருக்கலாம், ஒரு லட்சியம் இருக்கலாம். எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதையும் சேர்த்து இந்த பயிற்சியோடு சேர்த்து நீங்கள் மனசில் தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு குளித்து நீங்கள் கழிவு நீக்கம்லாம் முடிச்சுட்டு இந்த பயிற்சிகள் செய்யும் போது இதுக்கான அந்த ஃப்ரீக்குவென்சி நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லும் போது எல்லாமே நிஜத்தில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளை தேடி கிடைக்கும். அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு எந்த விதமான நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் செய்யுங்க. சில பேருக்கு ஒரு முறை செய்யும் போதே இன்றைக்கி செய்யும் போதே உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு தொடர்ந்து சில நாட்கள் செய்யும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. இது மாதிரி பல நன்மையான தியான பயிற்சிகள் நம்ம ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் போயிட்டு அதில் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல விதமான தியானங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட ஹெட்டிங் படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தியானத்தையும் நீங்கள் எடுத்து இது கூடவே சேர்த்து நீங்கள் செய்ய முடியும். இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் திருப்பி நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனலில் வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடித்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomy-therapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த் கிளாஸ்ங்க.